ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்னா குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தக்காளி, வெங்காயம், புதினா, தேங்காய், சுண்டல், பொட்டுக்கடலை, முந்திரி, பச்சை மிளகாய், கிராம்பு, பட்டை, சோம்பு, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி, பூண்டு. இப்போ குக்கரில் நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்த சுண்டல் நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி, அப்புறம் சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் நம்ம விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி 4 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம ஒரு 4 பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புதினா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ புதினாவும் வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குருமா திக்கானக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த சன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்மாஷர் எடுத்துகிட்டு ஒரு பாதி சுண்டலை மட்டும் நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சன்னா குருமா நல்லா திக்காக வரும். நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். நம்மளோட சன்னா குருமா ரெடி ஆயிடுச்சு. இது பூரி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.